முகேஷ் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானியோட திருமண விழா குஜராத் ஜாம்நகர்ல எவ்வளோ ஆடம்பரமா நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். திருமணத்துக்கு முந்தைய விழாவிலேயே 1250 கோடி செலவாகியிருக்க திருமணம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்றது $1 மில்லியன் கேள்வி. அது மட்டும் இல்லாம அம்பானி பணத்தை தண்ணியா செலவழிச்சு பில்கேட்ஸ், ரிஹானா, இவான்கா ட்ரம்ப், மார்க் ஜக்கர்பர்க் மாதிரியான சர்வதேச முக்கிய புள்ளிகளை வரவச்சதுக்கு பின்னாடி இருக்கிற வர்த்தக அரசியல் என்ன? அம்பானி போன்ற பணக்காரர்கள் நாட்டோட ஆட்சியை தீர்மானிக்கிறது எப்படி? ஆட்சியாளர்களை எப்படி கட்டுப்படுத்துறாங்க மாதிரியான கேள்விகளை மையமா வச்சு தாவேக செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரனுடன் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. இப்போ நம்ம நாட்டில் முக்கிய பணக்காரரான முகேஷ் அம்பானி அவங்களோட பையன் ஆனந்த் அம்பானியோட திருமணம் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. சர்வதேச பிரபலங்கள் எல்லாரும், ரிஹானா, இவான்கா ட்ரம்ப், பில்கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. இந்த திருமணத்துக்காக சராசரியா 1000 சில்லற கோடி செலவு பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் திருமணம் கிடையாது, ஆக்சுவலா திருமணத்துக்கோட முந்தைய நிகழ்ச்சி தான், ப்ரீ வெட்டிங் ஃபெஸ்டிவிட்டிஸ் தான். ஸோ இதுக்கு இவ்வளவு பணத்தை தார வர்த்தது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி 1260 கோடி அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் ரிஹானா முதற்கொண்டு வந்தாங்க, இவான்கா ட்ரம்ப், ஃபேஸ்புக்கோடைய மார்க் ஜக்கர்பர்க் வந்தாரு, பில்கேட்ஸ் வந்திருக்காங்க, எல்லாரும் அவர் மனைவியோட வந்தாரு. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் முக்கியமான பிரபலங்கள், தலைவர்கள் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கலாம். பாலிவுட்ல இருந்து ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் அவங்கெல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடினதை பார்த்தோம். கிரிக்கெட்டர்ஸ் சச்சின், எல்லாருமே பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லா ஜாம்பவான்களும் இருந்தாங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த மாதிரி எல்லா முக்கியமான பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழா ஒரு 3 நாட்கள் நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் திருமணம் தான் போல இருக்கு, திருமணம் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ப்ரீ வெட்டிங் பேஷ் தான். உண்மையான திருமணம் என்பது ஜூலையில் தான் நடக்க போகுது. அந்த நேரத்தில் தான் இன்னும் சொல்லப்போனால் ட்ரெய்லர்லேயே இப்படி காமிச்சிருக்காங்கன்னா இந்த திருமணத்திற்கு எவ்வளோ இன்னும் செலவு செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வி எழுந்திருக்கு. எனக்கு என்னன்னா, இதே நாட்டில் நமக்கு இன்னைக்கும் தெரியும், நமக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஒரு திருமணத்திற்காக தாலி வாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு யார்ட்டாவது கடன் வாங்கி தாலி வாங்கி கட்டுற அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடனே நான் இது பணக்காரர்கள் தவறானவர்கள், ஏழைகளுக்கு எதிரானவர்கள் அப்படி நான் சொல்ல வரல. இந்த 2 காட்சியுமே நம்ம இந்த சமுதாயத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா அம்பானி அவர்கள் இது எல்லாமே ரொம்ப நேர்மையா நாணயமா சம்பாதித்த பணம். இந்த அவரோட சொத்து மதிப்பு இன்னைக்கு 8 லட்சம் கோடி. இந்த 8 லட்சம் கோடியுமே ரொம்ப நேர்மையா மட்டும் தான் சம்பாதிச்சிருக்காரு. அரசியல்வாதிகள் யாரும், அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அரசியல்வாதிகள் யாரும் பெருசா உதவல. இது எல்லாமே ஒவ்வொரு சொட்டும் வியர்வை சிந்தி மட்டுமே சம்பாதித்த பணம் அப்படின்னு சொன்னா சரிங்க, ஓகேங்க, நீங்க உண்மையிலே உழைப்பால் உயர்ந்தவர், அந்த உயர்வுக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் செலவு செய்யலாம் அப்படின்னு நம்ம போயிடலாம். இது முழுக்க இது இன்னும் சொல்லப்போனா அவங்களுடைய தந்தை திருபாய் அம்பானி அவர்களுடைய காலத்திலிருந்தே அவர் உண்மையிலே உழைப்பால் உயர்ந்தவராக இருந்தால் கூட அவரோட காலத்துல இருந்து டாக்ஸ் எவேஷன், இந்த சிஸ்டம் மேல இருக்கிற பிரச்சனைகள்னால அன்னையில இருந்து சிக்கல்கள் ஓடிட்டு தான் இருக்கு. இதே திருபாய் அம்பானி அவர்கள் என்னென்ன மாதிரிலாம் டாக்ஸ் அவாய்ட் பண்ணாரு, ஊழல் செய்தாரு அப்படிங்கிறத இன்னைக்கு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் தான் அன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணாரு. நீங்க கோயங்கா அவர்கள் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதுலேயும் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அதற்கு பிறகு அதான் ரிலீவ் ஆனாங்க. ரிலீவ் ஆன பிறகு அவரோட இறப்பிற்கு பிறகு முகேஷ் அம்பானி, அனில் அம்பானியும் பிரிஞ்சு அம்பானி இண்டஸ்ட்ரீஸும் 2 பேரும் தனித்தனியாக பிரிச்சு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். நீங்க முகேஷ் அம்பானி அவர்களுடைய அந்த பிரிவிற்கு பிறகு இவங்க 2 பேரும் தனித்தனி அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிச்சுக்கிட்டதுக்கு, அந்த சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டது பிறகு, கம்பெனிஸை பிரிச்சுட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2020ஆம் ஆண்டு முகேஷ் அம்பானி தன்னுடைய கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வருது. நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் சொல்றது 1.5 லட்சம் கோடி அளவிற்கு ஒரு கடன் இருந்தது. அது எல்லாத்தையுமே நாங்கள் பல இன்வெஸ்டர்ஸ்ல ரைஸ் பண்ணி நாங்கள் அடைச்சிட்டோம்னு சொல்றாங்க. முக்கியமா இது அடைப்பதற்கு எது முக்கியமான காரணம் இருக்கு? கொஞ்சம் நம்ம ரிவர்ஸ்ல போனோம்னா 2016ஆம் ஆண்டு ஜியோ லான்ச் ஆகுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரதமர் மோடி அவர்கள், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அந்த ஜியோ லான்ச் அன்னைக்கு அவருடைய படத்தை போட்டு கிட்டத்தட்ட ஜியோவுடைய லோகோ என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல அவர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு ஒரு பெரிய விளம்பரம் வருகிறது. முழுக்க மோடி அவரோட ஆசீர்வாதத்தோட ஜியோ லான்ச் ஆகுது, முகேஷ் அம்பானியோட ஜியோ லான்ச் ஆகுது அப்படிங்கிற செய்திகள் வருது. லான்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பெரிய பரபரப்பு. அது வரைக்கும் வெவ்வேறு நெட்வொர்க்ஸ்ல இருந்தவங்க எல்லாம், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஜியோவுக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா ரொம்ப விலை குறைவா தர்றாங்க. அது அவுட் கோயிங் கால்ஸ் கோல், அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் கோல், டேட்டால மிகப்பெரிய ஒரு அடிச்சு இது வரைக்கும் கொடுத்துருந்த டேட்டாவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஃப்ரீ டேட்டாவை எவ்வளோ வேணாலும் நீ பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு வர்றாங்க.
இது எப்படி சாத்தியமாச்சுங்கிறத மிக முக்கியமான கேள்வி. ஓகேங்க, காம்படிட்டிவ் மார்க்கெட்ல அவர் தன்னுடைய பலத்தை வந்து அவர் காண்பிக்கிறாரு, இல்லை வந்து லோ பிரைசிங்ல கொடுத்து அவர் இதை எடுக்கிறாருன்னா அப்படி மட்டுமா கிடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. முகேஷ் அம்பானிக்காகவே ட்ராயோட ரூல்ஸை மாத்துறாங்க. மிக முக்கியமாக நீங்க வந்து ட்ராயில வந்து என்னன்னா இன்டர் கனெக்ஷன் சார்ஜஸ் ஒன்று இருக்கு. அதாவது ஜியோக்கு சொந்தமா டவர்ஸ்ங்கிறது கிடையாது. அவங்க ஏற்கனவே இருக்க வோடஃபோன், ஏர்டெல் இல்லை மற்ற பிஎஸ்என்எல் டவர்ஸ் தான் பயன்படுத்தணும். அதற்கு வந்து இன்டர் கனெக்ஷன் சார்ஜஸ் கொடுக்கணும். அந்த இன்டர் கனெக்ஷன் சார்ஜஸை இவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ராய் வந்து ஜியோவிற்காகவே 50% டக்குன்னு குறைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் 100% கட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் பெரிய அடி வாங்குறாங்க. 50% நீ கட்டினா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, இந்த இன்டர் கனெக்ஷன் சார்ஜஸ்க்கு வந்து ஒரு 90 நாட்கள் டைம், இன்டர்கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 90 நாட்கள் வந்து டைம் கொடுக்குறாங்க. அந்த 90 நாட்கள் டைம் முடிகிறதுக்கு முன்னாடியே ட்ராய் என்ன பண்றாங்கன்னா இந்த மற்ற கம்பெனிஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய ஃபைன் போடுறாங்க. ஒரு 300 கோடி ரூபா, ஒரு 3000 கோடி ரூபா ஃபைன் போடுறாங்க. ஏங்க ஃபைன் போடுறீங்க, 90 days முடியலன்னு சொல்லி அவங்க அப்பீல் பண்ண அதெல்லாம் கிடையாது. நீங்க ஜியோக்கு இந்த நேரத்துக்குலாம் எவ்வளவு விசுவாசமா இருக்காங்க சொல்றேன், நீங்க இவ்வளவு நாட்கள் வந்து இன்டர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பண்றாங்க. சரி, அதோட முடியுதா? ஓகே, இதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த நேரத்துல இவருடைய சொத்து மதிப்பு $23 பில்லியன் இருந்துச்சுன்னா நீங்க 2016 வந்து $55 பில்லியன் அளவுக்கு முகேஷ் அம்பானியோட சொத்து மதிப்பு உயரும். சரி, அதோட ஓட்டுறாங்களான்னு கேட்டீங்கன்னா ட்ராய் வந்து தொடர்ச்சியாக நீங்க வந்து மார்க்கெட் லீடர்னு ஒருத்தர் இருக்கார். மார்க்கெட் லீடர் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா சப்ஸ்கிரைபர் பேஸ் எவ்வளவு இருக்கு, அவங்களோட வால்யூம் எப்படி இருக்கு, கெப்பாசிட்டி எப்படி இருக்கு போன்ற 4 விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை முடிவு பண்றாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா ஜியோ மார்க்கெட் லீடரா உருவாக்குறதுக்காகவே நீ வந்து வால்யூம் என்ன கெப்பாசிட்டி என்னங்கிறத கட் பண்றாங்க. இந்த 2 கிரைட்டீரியாவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜியோ தான் வந்து எவ்வளவு விலை வைக்கணும், எவ்வளவு விலை வைக்கணும் டிசைட் பண்ற இடத்திற்கு அவளை நகர்த்திட்டு போறாங்க. மறுபடியும் அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த 2 வருடத்துல வந்து இன்னும் 2 மடங்கு ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து மோடி அவர்களுடைய ஆட்சியில அவர் வந்த பிறகு ஜியோ வந்து கிட்டத்தட்ட முகேஷ் அம்பானியை வந்து உருவாக்குவதற்காகவே நீங்க ஒரு பக்கம் மக்களுக்கு இதனால இன்னும் நன்மை கிடைத்ததுங்கிறத தாண்டி முழுக்க முகேஷ் அம்பானியை வளர்த்து எந்த அளவுக்கு வளர்த்துட்டாங்கன்னா 2020 எனக்கு எந்த கடனுமே இல்லை, டெப்ட் ஃப்ரீ ஐஎம் அப்படிங்கிற அவர் அறிவிக்கிற அளவிற்கு வளர்த்து விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப தன் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை வந்து மறுக்கிறதுக்கானாலும் சரி, இல்ல அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கானாலும் சரி, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறதுனாலும் சரி, பாஜக மத்திய அரசை வந்து அம்பானி வந்து அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி இருக்காரு, இல்ல அந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து அவருக்கு சாதகமா பயன்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாங்க. அதாவது இது வந்து பாஜக மட்டும் சொல்லிட முடியாது. நீங்க காலமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அம்பானி அவருடைய தந்தையா இருக்கலாம், இல்ல வந்து அண்ணன் தம்பியா இருக்கலாம், தொடர்ச்சியா வளர்ந்துட்டு தான் வந்தாங்க. அடுத்ததாக பாஜக வந்து இப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல தேர்தல் நேரத்துல பேசுறது, ஒரு காலத்துல டாடா பிர்லா வளர்க்கறதுக்காக மத்திய அரசாங்கத்துடைய பணின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்பானி வளர்க்கறதா வேலையா வச்சிருக்காங்க அப்படின்னு 2 பேருமே அதான் பண்ணுவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி, இல்ல வந்து பாஜக ஆட்சி வந்தாலும் சரி, 2 பேருமே வந்து கார்பரேட்ஸ்க்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அதை உதவி செய்வாங்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க வந்து இப்போ ரீபேமெண்ட், அதாவது இப்போ லோன் எடுக்கிறாங்க இல்லையா, இப்போ இவங்க எல்லாருமேலையும் என்பிஎஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா என்பிஎஸ் இருக்கு. அதாவது வாராக்கடனை வந்து அவங்க ரைட் ஆஃப் பண்ணலதா இல்லை வந்து தள்ளுபடி பண்றதாங்கிற பெரிய விவாதம் ஒன்று போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த என்பிஎஸ் கட்டுறது பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது மோடி ஆட்சி காலத்திற்கு முன்னாடி வந்து 10 ஆண்டுகளுக்குள்ள ரீபேமெண்ட் பண்ணணும், நம்ம திருப்பு செலுத்தணும்னு ஒரு சட்டம் வந்தது. அதை இவங்க என்ன பண்றாங்கன்னா 10 ஆண்டு இல்லப்பா, ஒரு 25 வருஷம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம முகேஷ் அம்பானி பத்தி பேசணும். இவர் அதானியோட வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். அவரோட அதானியோடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் குஜராத்ல முதலமைச்சரா இருக்கும் பொழுதே அவருடைய சொத்து மதிப்புங்கிறது ரொம்ப சாதாரண நிலைமையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு அசெட்ஸ் வந்து ஒரு 5000% உயர்ந்துச்சு. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக மோடி அவர்கள் ஒரு பக்கம் பல வெளிநாடுகளுக்கு போறாரு, முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு போறாருன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு 15 நாடுகளுக்கு மோடி அவர்கள் போயிட்டு வந்த பிறகு அந்த 15 நாடுகள்லையும் இவர் அதானிக்கு வந்து பிசினஸ் வளருது. எல்லா இடங்கள்லயும் வந்து அவருக்கு நிறைய லிங்க்ஸ் கிடைக்குது. நீங்க டிஃபென்ஸுக்கு போறாங்க, இதுக்கு முன்னாடி அதானி இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. டிஃபென்ஸ்ல டீல் எடுக்கிறாங்க, பவர்ல எடுக்கிறாங்க, எனர்ஜி செக்டார், என்னென்ன செக்டார் இருக்கோ எல்லா செக்டார்லையும் வெளிநாடுகள்ல இருந்து அவருக்கு ரொம்ப சுலபமா கிடைக்குது. ஒரே ஒரு காரணம் என்ன, அதானி வந்து மோடியோட க்ளோஸா இருக்காருங்க, ரொம்ப நண்பர். அவர் வந்து நாட்டுக்கு உழைப்பதை விட அதானிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட்டு உழைக்கிறாரு. அப்ப அவருக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அவரோட சொத்து மதிப்புங்கிறது யாரு அதானிங்கிற தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இருந்து உலக பணக்காரர்களை 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு ஒரு மாறி வந்துட்டு இருக்காருங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குங்கிற பார்க்கிறோம். நீங்க எல்லா இடங்களும் இப்ப ட்ராயோடைய சேர்மன் பாத்தீங்கன்னா வரலாற்றுல ஒரு தடவை கூட திரும்ப அவர் வந்திருக்கவே மாட்டார். ஜியோ வந்த பிறகு அம்பானிக்காகவே வந்து அவரோட சேர்மனை மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கு. 2 வருஷம் ஓகே இருந்துட்டாரா, நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஜியோ வளர்க்கறதுக்கு அவர் பாடுபட்டு இருக்காரு அவரு, அதை திரும்ப 2 வருஷம் அவருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அம்பானி அவர்களோட கோரிக்கையின் பேர்ல மறுபடியும் அவருக்கு அந்த பதவி அவர் நீட்டிக்கப்படுகிறது. இந்த அளவிற்கு நீங்க ஒரு செக்டார ட்ராய் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்கும். ஆனா
அந்த ஒரு நிறுவனத்தையும் வந்து எப்படி காலி பண்ணி ஒரு தனிநபருக்காக எவ்வளவு மெனக்கெட முடியுமோ அந்த மெனக்கெடுதல் எல்லாவற்றையுமே வந்து இந்த பாஜக அரசாங்கம், மோடி அரசாங்கம் கிளியரா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் பாக்குறேன். இப்ப ஆட்சியாளர்கள் வந்து இவ்ளோ வந்து பண்றாங்க இந்த மாதிரி அம்பானி, அதானி போன்றவர்களுக்குன்னா அந்த அளவுக்கு அரசுக்கு திரும்பி அவங்க கிட்ட இருந்து பலன் வருது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா சார்? இல்லைங்க, நீங்க பலன் நீங்க அதை எப்படி மெஷர் பண்றீங்கன்னா, நீங்க வந்து நமக்கு growth இருக்கு. இப்போ பல நேரங்கள்ல இப்போ இந்தியாவில் சமீபமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜாப்லெஸ் growth. நீங்க ஒரு பக்கம் இப்போ மோடி அவர்களே சொல்லும்போது பொருளாதாரத்தில் நம்ம 4வது இடத்துல இருக்கோம், நான் 3வது இடம் வரும்போது 3வது இடத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு சொல்லி சொல்றாங்க. அதிலே நிறைய விவாதங்கள்லாம் இருக்கு. ஆனா எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்குன்னு தான் கேள்வியாக இருக்கிறது. நீங்க ஒரு பக்கம் கட்சியோட பர்சனல் growth அது இருக்கு, அது ஆப்வியஸ்லி வந்து எலக்டோரல் பாண்ட்ஸோட கேஸ் நம்ம பாக்குறோம். தேர்தல் பத்திரங்கள் எஸ்பிஐல எங்க தேர்தல் அங்கே மட்டும்தான் எல்லாரும் வாங்கியிருக்காங்க. இந்த டேட்டாவை எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியமா ரெடியா இருக்கு எஸ்பிஐ. அந்த பேப்பரை கொண்டு போய் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை சப்மிட் பண்ணணும். அதையே சப்மிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்க, நான் ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன், இதை கொடுத்துட்டு இருக்க அத்தனை வாய்ப்புகளும் அம்பானி, அதானி இவங்க தான் அதிகமா கொடுத்துருப்பாங்க. ஏன் கொடுத்துருக்காங்க? மோடி எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நாங்க பர்சனலா வளர்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அப்ப பிரதி உபகாரமா நாங்க கொடுக்கிறோம். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன பார்வை சொல்லுது? இது தவறு. இது கிட்டத்தட்ட நீங்க கேபிட்டலிசத்துக்கும் குரோனிக் கேபிட்டலிசம் வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து ஒரு முதலாளி இங்க வளரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் எல்லாம் வைக்கிறோம். அதுல முதலாளித்துவம் இருக்கு, முதலாளித்துவம் ஓகே வரணும். ஏன்னா அது வளர்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நம்ம பொருளாதாரம் உயருங்கிறது வேற. ஆனா ஒருத்தனுக்காக சட்டத்தெல்லாம் மாத்துவேன், ட்ராய் ரூல்ஸை மாத்துவேன், பேங்கோட ரூல்ஸை மாத்துவேன், நீ லோன் ரீபே பண்ணாட்டி கூட பிரச்சனை இல்லை, நீ வாரக்கடன்ல வந்து ஒரு நிறுவனத்துல நீ வாரக்கடன் இருந்தா கூட அடுத்த நிறுவனத்துல இருந்து உனக்காக நான் பணம் எவ்வளவு வேணாலும் எடுத்து கொடுப்பேன், எஸ்பிஐ உனக்காக மட்டுமே வேலை செய்ய வைப்பேங்கிறது குரோனிக் கேபிட்டலிசம். அது இருக்கக்கூடாதுன்னு தான் உச்சநீதிமன்றத்தோட பார்வை என்ன சொல்றாங்க? எலக்டோரல் பாண்ட்ஸ் நீ பத்திரம் ஒருத்தர் வாங்குறீங்கன்னா மக்களுக்கு, பொதுமக்கள் வாக்களிக்கிற ஒரு வாக்காளனுக்கு தான் வாக்களிக்கிற கட்சி வந்து நேர்மையா இருக்கா இல்லையா, இவங்க ஏதாவது வேற ஒரு நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டோ இல்ல பிரதிபோகாரத்துக்காக இது பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எஸ்பிஐ என்ன சொல்லிருக்காங்க? இல்ல எங்களால முடியாதுங்க, ஜூன் 30ஆம் தேதிக்கு டைம் கொடுங்க. ஏன் ஜூன் 30ஆம் தேதி டைம் கொடுக்கணும்? மே மாசம் தேர்தல் முடிஞ்சிரும், ஜூன் மாசம் ஆட்சி அமைஞ்சிரும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? நம்ம எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலி பண்ண மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் அடுத்த ஜட்ஜு போயிடுவார், வேற ஜட்ஜு வந்துருவாரு, இந்த கேசத்துக்கு குப்பையில போட்டுருவாரு. அப்போ ரொம்ப கிளீனா வேலை பார்க்குறாங்க. நீங்க வந்து இந்த நிறுவனங்கள் நாங்கள் வளர்த்து விடுவோம், அந்த நிறுவனங்கள் மியூச்சுவலா எங்களை வளர்த்து விடும், இப்படி நாங்கள் 2 பேர் மாறி மாறி வளர்ந்துக்குவோம். ஆனா அதே நேரத்துல சமுதாயத்துல இந்த பொதுமக்களுக்கு நீங்க வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விகளுக்குலாம் எங்கள்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிறத உண்மையில பர்சனலா நல்லா க்ரோ ஆகுறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இப்போ எலக்டோரல் பாண்ட்ஸால பயனடைஞ்சிங்க, இப்போ திமுக உட்பட இங்க பயனடைஞ்சிருக்காங்கிற பாக்குறோம். அவங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கடுமையாக எதிர்க்கிறாங்க, பிடிஆர்லாம் பயங்கரமா பேட்டி கொடுக்குறாரு. ஆனா மாநில கட்சியில அதிகமாக இங்க யார் வாங்கிட்டு கேட்டீங்கன்னா திமுக தான் வாங்குறாங்க பாக்குறோம். அப்ப அவர்களும் வந்து அம்பானியை நாங்கள் எதிர்க்கிறோம், அதானி எதிர்க்கிறோம் ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்களும் அவங்களோட ஊழல்களும் துணை போறாங்கிறதான் இது காமிக்குது. இப்ப வந்து அம்பானியோட பொருளாதார மற்றும் அரசியல் கனெக்ஷன்ஸ் இதனால அவர் எவ்வளவு பண்றாரு அப்படின்றத பத்தி நிறையவே சொன்னீங்க. இப்ப நம்ம நல்லா பார்த்தோம்னா இது வந்து ஆனந்த் அம்பானியோட கல்யாணம் தான் இவ்வளவு பிரம்மாண்டமா, அதாவது கல்யாணத்துக்கான விழா தான் இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது. ஆனா இதுல ஆனந்த் அம்பானியே பார்த்தா அவ்வளவு ஃபேக்டர் இல்ல, நல்லா உன்னிப்பா பார்த்தா இல்லையா? இது வந்து முகேஷ் அம்பானியோட அந்த வர்த்தக ஒரு பிசினஸ் டீல் அந்த மாதிரிதான் இது முக்கியத்துவம் பெறுது இல்லையா? கடைசியில வந்து அந்த யாருக்கு திருமணம் ஆகுது அப்படின்றவங்களே அவங்களோட முக்கியத்துவமே இதுல கம்மியா தான் ஆகுது அப்படி பார்த்தா. சோ வந்து அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க நம்ம ஊர்ல வந்து அரசியல் திருமணங்கள், இந்த மாதிரி பெரும் பணக்காரர்களின் திருமணங்கள் எல்லாத்துலயும் வந்து பல நேரங்களில் பல டீல்ஸை முடிக்கிற ஒரு திருமணங்கள் தான். நீங்க சில நேரங்கள்ல 2 பேர் எதிர்கட்சியில இருப்பாங்க, எதிரும் இருப்பாங்க கட்சிகள், அது ஒரு கிட்டத்தட்ட தேர்தல் சமயமாக இருக்கும். அந்த நேரத்துல ஒருத்தர் கல்யாணத்திற்கு போறதே சில கூட்டணிகள்லாம் உருவாக்கி இருக்கிற வரலாறுலாம் நம்ம ஊர்ல இருந்திருக்கு. ஸோ அதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபேஸ்புக் உடைய நிறுவனர் வர்றாரு, பில்கேட்ஸ் வராரு, இவாங்கா ட்ரம்ப் வர்றாங்க. ஏன் இவாங்கா ட்ரம்ப் வராங்கன்னா ட்ரம்ப் மறுபடியும் இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்க்கு அவர் வந்து போட்டி போறக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நாளைக்கு உங்களுக்கு யூஎஸ்ல டீல்ஸ் வேணும் அப்படின்னா இவாங்கா ட்ரம்ப் ஒரு முக்கியமான பொசிஷன் வருவாங்க. அப்ப அதன் மூலியமா சாதிச்சுக்கலாம்னு சொல்லி பாக்குறாரு. இன்னொன்று பாருங்க, நீங்க ரிஹானாவை கூட்டிட்டு வந்து அவங்க பெருசா டான்ஸர் வைக்கிறாங்க. இதே ரிஹானாவை இன்னைக்கு வந்து போயிருக்கிற சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், இவங்க வந்து கிட்டத்தட்ட ஆன்டி நேஷனல்ஸ்க்கு உதவுறாங்க. நம்ம ஃபார்முலாஸ் வரும்பொழுது ஃபார்முலாஸ்க்கு ஆதரிச்சு இவங்க ரிஹானா வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, ஏன் வந்து இந்திய அரசாங்கம் கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அதே ரிஹானாவை அம்பானி கூட்டிட்டு வந்து இங்க டான்ஸ் ஆட வைக்கிறாரு. அதே விழாவுக்கு பாஜக சேர்ந்த அத்தனை பேரும் போறாங்க. யாரெல்லாம் ரிஹானாவை எதிர்த்தாங்களோ நீங்க எல்லாம் கருத்து சொல்லக்கூடாது, எங்க நாட்டுல இப்படி கருத்து சொல்லலாம்னு சொன்னவங்க எல்லாம் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப யாரு முட்டாளாகிறாங்க? இவங்க எல்லாம் இதே குரூப், இதே ரிஹானாவை எதிர்த்த குரூப் எல்லாமே இன்னைக்கு ரிஹானாவோட சேர்ந்து கூட உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு.
அப்போ மக்களை தானே நீங்க முட்டாளாக்குறீங்க. இன்னும் சொல்ல போனா பாஜக தொண்டர்கள்லாம் அன்னைக்கு வந்து ரிஹானா எப்படி கருத்து சொல்லலாம், பாருங்க சச்சின் பாருங்க நம்ம தேசத்துக்காக நிற்கிறாரு, எங்க ரஜினிகாந்த் பாருங்க எங்க தேசத்துக்காக நிற்கிறான்னு சொன்னீங்கல்ல. இப்போ அவங்களாம் எப்படி இந்த கூட்டத்துல ரிஹானா வரதை ஒத்துக்கிறாங்க? இல்ல அம்பானி கூப்பிட்டாருன்னா எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. இது வந்து இன்னொன்னு இப்ப பாருங்க, இப்ப ரஜினிகாந்த் போன்றவர்கள் தேசத்தின் பெருமைன்னு சொல்றாரு. இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? எனக்கு புரியவே இல்லை. இது வந்து தேசத்தின் பெருமை, தேசத்தின் இது என்ன ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறோமா ஏதாவது? இப்பெல்லாம் கிடையாது இல்ல. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட வணிகத்தை நான் இன்னும் பெருக்குவதற்கு, நான் ஒரு நல்ல பிசினஸ் மேன், நான் ஒரு 1250 கோடி நான் என் பையனோட கல்யாணம் ப்ரீ வெட்டிங் வாஷ்க்கு செலவு பண்றேன்னா இதன் மூலியமாக என்னால் 10,000 கோடி எடுக்க முடியும் அப்படிங்கிறதா ஒரு பிசினஸ் மேனோட கணக்கா இருக்கும். இல்லை என்னோட பையன் அடுத்த லெவலுக்கு வர்றான், அவன் வந்து அடுத்த பிசினஸ் மேனா உருவாக்க போறான், என்னோட மருமகளுமே வந்து ஒரு பெரிய குரூப்ல தான் வர்றாங்க, அப்போ அவங்கள பெரிய பிசினஸ் மேனா அதற்கான வேலைகளை கதவுகளை இன்னும் பெருசா திறந்து விடுறாங்க. அதற்கான வேலைகள் தான் அப்படிதான். இன்னும் சொல்ல போனா நிறைய நேரங்களில் பிசினஸ் மேன் அப்படிதான் யோசிப்பாங்க. அந்த கணக்குகள் நிச்சயமாக இருக்கும். ஓகே சார், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க நேயர்களுக்காக பல தகவல்களை பகிர்ந்துக்கிறது நன்றி சார். நன்றி. விறுவிறுப்பான அரசியல் பார்வைகள், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க.